சமயத்தில் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஏதான ஒரு காரியமா இருக்கும், ஆச்சாரியன் கூட வெளில போக வேண்டியதா இருக்கும். சில சந்தர்ப்பங்கள்ல நம்மால போக முடியாத ஒரு அசந்தர்ப்பம் வந்துருமா இருக்கு. இப்ப நமக்கு தெரிஞ்சவள் என்னால போக முடியல, நீ போறியான்னு கேட்க ஆச்சாரனுக்கு அவள் நம்பிக்கை சரிவான்னு கூட்டு போயிடுவா இல்லையா. அதனால ஒரு பக்த சங்கம் தான். இந்த பக்தாலோட இருந்துட்டோம்னா நிஜமாவே ஆச்சாரிய கருணை நமக்கு பெரிய தவம் இல்லைன்னா கூட தானாவே கிடைச்சிட்டது. 2.5 அடிப்பொடின்னு சொல்றா இல்லையா. பகவான் ராமச்சந்திரமூர்த்திக்கு லக்ஷ்மணனை காட்டிலும் பரதனை காட்டிலும் சத்ருகுணன் மேல ஒரு விசேஷமான ஒரு பிரீத்தி. நான் லக்ஷ்மணன் தன்னை தானே பார்த்துட்டான், அதனால ஒரு பெரிய பிரீத்தி இல்லையா. பிரீத்தி உண்டு, இருந்தாலும் பெரிய பிரீத்தி இல்லை. சத்ருகுணன் மேல அவ்வளவு பிரீத்தி என்னடான்னா, இந்த பரதன் நினைச்சு பகவான் வருத்தப்படாது இருக்கும்படியா ஒரு 14 வருஷம் இந்த பரதனை இந்த சத்ருகன் அவ்வளவு சர்வசிரேஷ்டமா ஜாகிரதையா கண்ணை எமகாக்குற மாதிரி காத்துட்டு இருந்தானே. அதனால தன்னுடைய பக்தனுக்கு யார் ரொம்ப நெருங்கி கிடக்கிறானோ அவனிடத்துல ஒரு விசேஷமான பிரீத்தி பகவானுக்கு. அதனால பக்தாலோட ஒரு சங்கம் வேணும், பக்தாங்கிரி வேணும் அப்படின்னு சொல்றோம். அத்தனை சிரேஷ்டம், அத்தனை சிரேஷ்டம். விபீஷனோட சம்பந்தம் இருந்தாலும் 4 பேருக்கு யாரும் கேள்வியே கேட்காம ஒரு மோட்சம் கிடைச்சது. பகவான் ராமச்சந்திரமூர்த்தி கருணை பண்ணிட்டாங்க. விபீஷனை பத்தியாவது ஒரு பெரிய ஆர்குமெண்ட்லாம் நடந்து கேட்டுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. ஆனா இவளை பத்தி ஒரு பேச்சே கிடையாது. அவளை பத்தி யாரும் சந்தேகம் எழுப்பலை, யாரும் அவளை பத்தி கேவலமா சொல்ல, குத்தம் சொல்லலை, அவ்வளவு சிரேஷ்டமாச்சு. அந்த மாதிரி இந்த கிருஷ்ணதாசன் நீங்க அழிச்சுட்டு போகணும்னு சொன்ன உடனேயே சைத்தன்ய மகாபிரபு சரின்னு ஒரு சொல்றாரு. அவன் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம். பெயர்பட்ட மகாத்மா சாட்சாத் பரபிரம்ம பரமாத்மாவோட கஷேத்ரானம் போகும்படியான பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு ஆஹா அப்படின்னு சொல்லி பரமானந்தப்பட்டான். நித்யானந்த திருடிகள்ல விழுந்தான், சைத்தன்ய மகாபிரபு திருடிகள்ல விழுந்தான். உத்தமமான பாகவதோத்தமனா மாறிட்டான். உடனே நித்யானந்தர் சொன்னா எல்லாம் வாஸ்தவம் தான், சார்வபௌமர் இடத்துல சொல்லும், அவர் என்ன சொல்றான்னு கேட்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் அவர் சமாதானப்படுத்த ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னார். சார்வபௌம கிரகத்துக்கு சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய சகபாடிகளோட கிளம்பி போனார். சகாக்களோட போன உடனே அவருக்கு அழகா வரவேற்பு எல்லாம் கொடுத்து பூஜை செய்ய வேண்டிய முறைப்படி எல்லாம் அவ்வளவு அழகா பூஜை பண்ணார். ஏன்னா ஆச்சாரியனை எப்படி வணங்கணும், எப்படி அவர்களுக்கு பூஜை பண்ணணும்ன்றதெல்லாம் ஒரு பெரிய பக்தியம். பிரேமையோட உள்ளன்போட எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் பண்ணணும். ஏன்னா சந்தேகத்தோட பண்ணாலும் அவளுக்கு தெரியும், ஒன்றும் வாயை திறந்து சொல்ல மாட்டான். ஆனா அவள் ஹிருதயத்துக்கு தெரியும் யார் யார் ஹிருதயத்துல எவ்வளவு தூரம் சுத்தம் இருக்கு, எத்தனை தூரம் தன் முன்னாடி வேஷம் போட்டு நடிக்கிறார், எத்தனை தூரம் பின்னாடி என்ன பண்றா அப்படின்னு எல்லாம் அவளுக்கு தெரியும். நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில சந்தர்ப்பங்கள்ல கேட்பா, சில சந்தர்ப்பங்கள்ல கேட்கறது அப்படி கவனிச்சுட்டே இருப்பா, கவனிச்சுட்டே தான் இருக்கா. எப்படி பகவான் கவனிச்சுட்டானோ அதே போல ஆச்சாரிய புருஷர்களும் நம்முடைய ஒவ்வொரு செய்தியும் கவனிக்கிறார். நமக்கு என்னமோ தெரிய மாட்டேங்குது, அவளுக்கு ஒன்னும் தெரியலே அப்படின்னு நினைச்சிருக்கா. எல்லாம் தெரிஞ்சாலும் ஒன்னும் தெரியாதது போல ஒரு பாவத்தில் அவள் நடிச்சுட்டு கிடக்கிறார். அந்த மாதிரி அந்த ஆச்சாரம் அவ்வளவு சிரேஷ்டமா இருக்கிறதுனால அத்தனை ஸ்ரத்த அவசியமா இருக்க. நம்முடைய ஸ்ரத்தை எத்தனைக்கு எத்தனை அதிகமாகிறதோ அத்தனைக்கு எத்தனை ஆச்சாரிய கடாட்சம் அதிவிசேஷமா கிடைக்கிறது. எத்தனைக்கு எத்தனை ஆச்சாரிய அனுகிரகம் அதிவிசேஷமா கிடைக்கிறதோ அத்தனைக்கு எத்தனை பகவத் தரிசனம் ரொம்ப சுலபமா ஆயிடும். துர்லபமான விஷயம் சுலபமா மாறிடும். அழகா எல்லாம் பூஜை எல்லாம் முடிஞ்சது. உடனே சார்வபௌம இடத்துல சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், தட்சிண தேச யாத்திரை போவதாக ஒரு நிச்சயம் பண்ணிருக்கோம். தூக்கி வாரி போட்டது, மூர்த்தியை விழுந்துட்டான். அவரோட கேட்க முடியல. ஒரு பெரிய ஏழை இருக்கான், திடீர்னு ஒரு தனம் கொடுத்தா தனத்தை வாங்கி அனுபவி திரும்பியும் பிடிங்கின்றா அப்படி இருக்கும். அந்த ஒரு நிலைமை வந்திருக்கான் சார்வபௌமர். ரொம்ப வருத்தப்பட்டான், ரொம்ப 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 வருத்தப்பட்டான். அப்பதான் ஒரு ஸ்திரீ கல்யாணமா இருக்க உடனே கணவனை பிடிங்கிட்டு போயிட்டான், அழைச்சிட்டு போயிட்டா அப்படின்னு அவ்வளவு துக்கப்படுவார். அந்த மாதிரி சாரும் அவர் கதையா, பிரபோ இந்த தீனனை விட்டுட்டு போகலாமா, எனக்கு இன்னும் பெரிய பக்தி லபிக்கலை. இப்பொழுதுதான் கிருஷ்ணன்ற ஒரு விஷயத்துல ஒரு ருச்சி வந்திருக்கு. கோவில் போயிருக்கேன், சாஸ்திரங்கள் படிச்சிருக்கேன், கிருஷ்ணன் பரபிரம்மம் எல்லாம் தெரியும், ஆனா ஒரு ருச்சி இல்லை, ஒரு அனுபவம் இல்லை. இப்போதுதான் பிரபு ஏதோ ஒரு அனுபவம் வந்திருக்கு, ஒரு குழந்தை மாதிரி. இந்த அனுபவம் நன்னா முத்தி அனுபவிக்க வேண்டாமா? அதுக்குள்ள கிளம்பினா என்ன அர்த்தம்? இந்த தீனன் ஏதாவது அவத்தாரம் பண்ணிட்டேனா, ஏதாவது அகம்பாவத்தோட நடந்துட்டேனா, உனக்கு பண்ற கைங்கரியங்கள்ல ஏதாவது குத்தம் பண்ணிட்டேனா, மன்னிச்சுக்கோங்க தயவு செய்து. நான் ஏதாவது தெரியாம தவறு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க தயவு செய்து. இந்த தீனனை, இந்த அபாக்யவான, இந்த அதமனை, இந்த பாவியை விட்டுட்டு போயிடாது. எத்தனை கோடி ஜன்மா எடுத்தாலும் உங்க மாதிரி ஒரு ஆச்சாரியன் கிடைக்க ரொம்ப துர்லபம். நாங்க எவ்வளவு தூரம் தபசு பண்ணாலும் என்னால் உத்தமமான கிருஷ்ண பக்தி அடைய முடியாதுன்ற சத்தியம்.
எவ்வளவுதான் நாமஜபம் பண்ணாலும் உம்முடைய கிருபை இல்லாம வாழ்க்கையில இந்த கிருஷ்ணான்ற வார்த்தை வராது. பிரபோ கொஞ்சம் கருணை வைங்க, இந்த ஜீவனுக்கு ஒரு கிருபை பண்ணுங்க. இந்த அல்ப ஜீவன் சம்சார சாகரத்திலேயே உழண்டு 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 சகஸ்திர கோடி ஜன்மாக்கள் சுத்தி சுத்தி வந்த இந்த ஜீவனுக்கு கொஞ்சம் கிருபை பண்ணுங்க பிரபு. வயசு தேகத்துக்கும் வயசாயிடுச்சு பிரபு. இந்த தட்சிண யாத்திரை போயிட்டு வர வரைக்கும் இந்த சரீரத்துல பலம் இருக்குமான்னு தெரியல பிரபு. கொஞ்சம் மனசுதான் பண்ணுங்கன்னு சொல்லி குழந்தை மாதிரி காலை படிச்சுட்டு தேடி 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 அழவார். சைத்தன்ய மகாபிரபுவாலும் இவருடைய பிரேமையை தாங்க முடியல, அவரும் அழவார். இந்த ஆச்சாரியன் எல்லாவற்றையும் கடந்தவரான சித்தமான அன்புக்கு வசப்படக்கூடிய. உடனே சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், இல்ல என்னுடைய அண்ணனை தேட போறேன் அப்படின்னா சொன்னார். திரும்ப நிச்சயமா வருவேன், இது கவலைப்பட வேண்டாம் அப்படின்னா சொன்னார். கொஞ்சம் மனசமாதானம் ஆச்சு. உடனே சார்வபௌமர் கைகூப்பில, பிரபு உங்களுடைய சங்கல்பத்தை மாற்றக்கூடிய சக்தி லோகத்தை ஆச்சாங்க. குரு ஒரு சங்கல்பம் பண்ணி ஆச்சுன்னா மாற்றக்கூடிய சக்தி குருவை தவிர வேற யாருக்கும் கிடையாது. வேற யாராலையுமே குருவுடைய சங்கல்பத்தை மாற்ற முடியும். ஈஸ்வரனால கூட குரு சங்கல்பத்தை மாற்ற முடியும், சத்தியம் இல்லை. ராமானுஜருக்கு உபதேசம் பண்ணு ரங்கநாதனே சொல்றான் திருக்கோஷ்டி நம்பி நடத்த வேண்டாம். ராமானுஜர் கூட இந்த பாடுபடுத்துற, அவன் திரும்ப திரும்ப போயிட்டு வந்து இருக்கானே, கொஞ்சம் உபதேசம் பண்ணப்படாத. ராமானுஜர் சுயம் ஆதிசேஷ அவதாரம் இவ்வளவு சொன்ன பிறகு கூட திருக்கோஷ்டி நம்பி சொல்லிட்டு, அவர் உம்முடைய வேலை இல்லை எம்முடைய வேலை, உம்முடைய வேலை உத்தமமானவர்கள் நாங்கள் கொடுக்கும் பொழுது வாங்கி அனுபவிக்கிற மட்டும்தான் நீ ஒன்று பேசப்படாதுட்டார். அந்த மாதிரி ரங்கனுடைய ரெக்கமெண்டேஷன் ஆச்சாரத்தை செல்லுபடி ஆகாது. ஆச்சார ரெக்கமெண்டேஷன் எல்லா இடத்திலும் செல்லுபடியா, ரங்கன் வரைக்கும் செல்லுபடியா. அதனால அவரும் கை கூப்பிட்ட, பிரபோ உம்முடையதான சங்கல்பத்தை மாற்றக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது பிரபோ, அதனால அனுகிரகம் பண்ணுங்க. ஒரு 5 நாளோ 10 நாளோ இருந்தாலும் அண்ணா இருக்கும். சரி, இந்த பிரேமைக்கும் வசப்பட்டார். இந்த மாதிரி குருவுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும், எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும், எத்தனையோ பொறுப்புகள் இருந்தாலும், எத்தனையோ பேர் உத்தாரணம் பண்ண வேண்டிய அவசியம் நிர்பந்தம் இருக்கிற பட்சத்துல கூட நம்முடைய பிரேமைக்காக கஷ்டப்பட்டு நிற்கிறார். மனோபவத்தில் அவருடைய பிரேமை அவ்வளவு சிரேஷ்டமான. ஒரு சின்ன குழந்தை அம்மா சொல்றா, அம்மாவோ அப்பாவோ நேரமா எடுக்கிற ஆவி போகணும்டா அப்படின்னா சொல்றா. ஆனா அந்த குழந்தை ரொம்ப அன்போட பிடிச்சு இருக்குன்னா ஒரு 2 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல நிக்கிறாளா இல்லையா தெரியும். நேரம் கடந்து விடுச்சுன்னா வண்டி வச்சுடுவா, வண்டி விட்டாச்சுன்னா ஆபீஸ் லேட்டா போக வேண்டியிருக்கும், அங்க பிரச்சனைகள் வரும், ஏதோ ஒன்று இருக்கு. அந்த காரியங்கள் அந்த நேரத்தில் பண்ணாம பின்னாடி பண்ணும் பொழுது அவருடைய பிரயோஜனம் மாறுபடுறது அப்படின்னா இருக்கு. இத்தனையும் இருந்தாலும் கூட இந்த ஆச்சாரியர்கள் அவ்வளவு சிரேஷ்டமா உண்மையான பிரேமைக்கு வசப்பட்டு தான் அன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு 10 நாள் தள்ளி போடும்படிய நிர்பந்தம் வரும் பொழுது அந்த 10 நாளுக்குரியதான வேகத்தை ஒரே நாளை இழுத்து போட்டு தான் சமப்பட்டாலும் படுறாத ஒழிய தனக்காக எங்க ஒரு ஜீவனை எந்த காரணத்தை கொண்டு சமப்படுத்துறதே கிடையாது. ஒரு ஜீவனுக்கு தன்னால முடிஞ்சு நல்லதை கொடுக்கிறார், அந்த ஜீவன் வேண்டான்ற வசத்தை வச்சுக்கிறார். திரும்பி என்னைக்காவது கேட்டா கொடுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிறார். அது ஏதான ஒரு ஜென்மாவில திரும்ப கேட்குமா அப்படின்னு வச்சுட்டு இருக்கார். இன்னும் பொறுப்பு தான் அதிகம். ஆனா அந்த பொறுப்பையும் சரின்னு சுமக்கிறார். இந்த குழந்தை வாங்கி அனுபவிக்கணுமே என்ற ஒரு ஆசை. இந்த குழந்தை மேல இருக்கிற ஒரு அத்தியாச்சரியமான ஒரு கருணை முன்னா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஜீவனையா ஒவ்வொரு சிஷ்யனா அவர்கள் ஏத்துக்க 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 இன்னும் பொறுப்பு தான் அதிகம், இன்னும் பிரச்சனைகள் தான் அதிகம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமா இருக்கு. லோகத்துல எல்லாரும் பொறுப்பை ஏற்றுப்போம். நமக்கு பெருமை வரக்கூடியதான விஷயங்களை மட்டுமாதான் பொறுப்பு எடுத்துப்போம். கஷ்டம் தரக்கூடிய பொறுப்புகளை நிச்சயமா எடுத்துக்கிறது கிடையாது. ரொம்ப கஷ்டமான எனக்கு என்னால முடியல ஒதுங்க போயிடுவான், ஆச்சாரனுடைய ஒதுங்க முடியாது. எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அந்த பொறுப்பை முடிச்சே காட்டணும் ஆச்சு. அதனால இந்த ஆச்சாரிய புருஷர்கள் இவ்வளவு பேர் பொறுப்பை ஏற்றுக்கிறாங்கன்னா நம்ம மேல இருக்க அக்கறையினாலதானே ஒழிய சுய பெருமைக்காக ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்கா? எவ்வளவு நாள் பெருமையோட இருக்க முடியும்? பெருமைன்ற வளர்றது ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி இந்த சைத்தன்ய மகாபிரபு இந்த சார்வபௌமருடைய சித்தமான பிரேமைக்கு வசப்பட்டார். ஒரு 10 நாள் இருந்தார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நித்தியம் நாம சங்கீர்த்தனம் எல்லாம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் குறைய 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 சிஷ்யாளுக்கு வருத்தமா இருந்தது. இருந்தாலும் வேற வழி இல்லை, ஆச்சாரிய சங்கல்பமாச்சு. 10 நாள் முடிஞ்சது. உடனே சார்வபௌமரிடத்தை சொன்னார், இன்னைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு. அவருக்கு தெரியும் அவளை கிளம்ப விட மாட்டான்னு தெரியும். இருந்தாலும் கிளம்பிட்டார். எல்லாரும் நடந்து 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 வரா. இந்த நீலாசனத்துடைய எல்லை வரைக்கும் வரா எல்லாருமா. உடனே திரும்ப போங்கோ திரும்ப போங்கோ திரும்ப போங்கோன்னு சொல்றார். சார்வதேம பௌமர் இவர் திருமணியில கட்டி பிடிச்சிட்டு கதறி அதா, பிரபோ திரும்பியும் உங்களை பார்க்கணும்ன்ற ஆசையோட தான் உங்களை பிரிகிறேன். ஒரு எந்த காரணம் என்னிடத்துல இல்லை. என்னைக்கு நீங்க திரும்பி வருவியோ அந்த ஒரு காலத்தை எதிர்பார்த்து இந்த ஜீவன் ஒரு ஏழை ஜீவன்
ஒரு பாப ஜீவன் இந்த இடத்துல இந்த நீலாச்சலத்துல உங்களுக்காக காத்துருக்குன்னு தேவர் மனசுல நினைச்சுட்டு இருந்தா போச்சு. போகும்போது நினைக்கக்கூடிய அவசியம் இல்லை, திரும்ப வரும்போது நினைச்சாலும் போதும். பிரபு எந்த காரணத்தை கொண்டு நீங்க ஜீவனை மட்டும் மறந்துடாது. இந்த ஜீவனால உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சாதாரணமா லோகத்துல யாரும் ஞாபகம் வச்சுக்கோம், நம்மால நமக்கு யார முடியாம பிரயோஜனம் இருக்குன்னா அந்த பிரயோஜனம் இருக்கிறவாழ்தான் ஸ்மரிப்போம். உலகத்தை எத்தனையோ பேர் நிச்சயம் பார்க்கணும், எத்தனையோ நாயை பார்க்கணும், எத்தனையோ கொசுவை பார்க்கணும், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோமா. ஏன்னா அவைகளால நமக்கு ஒன்றும் ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி இவர் சொல்றா சார்வமர், என்னால உமக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லை, அதனால என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லக்கூடிய அருகதை கிடையாது. இருந்தாலும் என் மனசுக்கு ஒரு சாந்தி நீ ஞாபகம் வச்சுருந்தீன்னு சொன்னா இந்த ஜீவன் வழிதவறி போகாது. இந்த ஜீவன் தன்னை மறந்து தப்பான வேலை போனாலும் இந்த ஜீவன் ஒண்ணு இருந்ததே, அது அங்க இருக்கே, உடைய சிஷ்யனாச்சே பூரி ஜெகநாசத்துல சார்வமன் ஒருத்தன் இருக்கான் நீ நினைச்சுட்டீர்னா எந்த மூலையில எந்த க்ஷணத்துல எப்படி இருந்தாலும் இந்த பக்தின்ற ஒன்ன வச்சு விலகாம நான் போயிட்டு இருக்கேன் பிரபு. அதனால தயவு செய்து தேவர் இந்த அல்ப ஜீவனை ஹிருதயத்துல ஏதான ஒரு மூலையில வச்சுட்டேன்னா போதும். பெரிய ஒரு இடம் கொடுக்க வேண்டாம். நானும் ஒரு மகோன்னதமான பக்தி பண்ணல, உத்தமமான ஒரு காரியம் பண்ணல, இவ்வளவு நாளே நானும் கைங்கரியம் பண்ணனா இல்லாட்டி உங்களுக்கு சங்கடங்கள் கொடுத்தா எனக்கு இதுல ஏதோ கைங்கரியம் எனக்கு என்னென்னமோ பண்ணிட்டேன் பிரபு. அது சங்கடமா கைங்கரியமான உமக்கு தான் தெரியும். இருந்தாலும் உங்களுடைய கிருபையினாலே நான் கொடுத்த கஷ்டங்களை கூட ஏதோ ஒரு குழந்தை விளையாட்டா நினைச்சு நீ ஏற்றுட்டு பிரபு நிஜமாக கொண்டு வரது. ஓடி ஒரு அடி அடிக்கிறது, சக்கல் கோவம் ஓங்கி அடிக்கணும் அப்படின்னு கோவம் வருது. சரி குழந்தையே தெரியாம அடிச்சுடுச்சு, இனிமேல் அடிக்கப்படாதுன்னு சொல்லி அது கையை பிடிச்சு தடுத்து தடவி கொடுத்து இப்படி அடிச்சா கஷ்டமா, இதெல்லாம் தப்புன்னு சொல்றேன். ஓங்கி பலா 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 4 மொத்துது. அது அழகிறத பாக்கிறதா அந்த பெரியவாளுக்கு ஒரு குஷி இல்லைங்களா? அடிக்கப்படாது என்ன வலிக்கிறது, பிடிச்ச ஒரு கடிச்சு வைக்கிறது, கோபம் வரது. ஆனாலும் சரி வேண்டாம் அப்படின்னு அஜ்ஞானத்துல பண்றது தெரியாதனமா. அந்த மாதிரி இந்த ஆச்சார இடத்துல நம்ம கைங்கரியம்னு ஒரு சங்கடத்தை கொடுத்தா கூட நம்ம மனசுக்கு ஒரு கஷ்டம் வரப்படாதுன்னு சொல்லி அதை கைங்கரியமா வச்சுக்கிறாரு. அதே சந்தர்ப்பங்கள்ல பார்த்தா பரிசுத்தமா ஏதாவது கைங்கரியம் பண்றமான்னு பார்த்தா ஆச்சாரனுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. நம்முடைய கைங்கரியம் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கு, நிஜமாவே கைங்கரியமா இருக்கா உபதிரவமா இருக்கான்றது சத்தியமா ஆச்சாரியனுக்கு மட்டுமே தெரிஞ்சாரு. அப்பேற்பட்ட அந்த சங்கடத்தை கூட ரொம்ப நன்னா இருக்கு, இன்னும் நன்னா பண்ணு, நிறைய நாமஜபம் பண்ணுன்னு சொல்லி என்ன கைங்கரியம் பண்ணாலும் பரவாயில்ல நாமஜபம் நன்னா பண்ணுன்னு சொல்லுவான். ஏன்னு கேட்டா எப்படியாவது இந்த ஜீவன் இன்னும் வசதி வரணும்னு சொல்லி இது கொடுக்கிற கஷ்டங்களை கூட ஒரு சுகமா ஏற்றுக்கும்படியான ஒரு பக்குவப்பட்ட கதை. அவ கோவப்பட்டு நிறுத்தி ஆச்சுன்னா எம்பெருமான் கூட பாராமுகம் ஆடும், திரும்பி பார்க்க மாட்டான். எம்பெருமான் கூட திரும்பி பாரு, அவள் கோபம் வந்து சீ போன் ஒரு இதுக்கு தள்ளி ஆச்சுன்னா எத்தனை கோடி ஜென்மா கழிச்சு இதே ஆச்சாரின் திருவடியில விழுந்து அவர்கள் கிருபை பண்ணாலும் அந்த ஜீவனுக்கு திரும்ப நல்ல கதியில சத்தியமா கிடையாது, சத்தியமா கிடையவே கிடையாது. அதனால என்ன பண்ற, எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும் எத்தனை சங்கடங்களை கொண்டு கொடுத்தாலும் சாதாரணமா நம்மிடத்துல பேசி நம்முடைய புத்தியில பக்தியையும் ஞானத்தையும் வைராக்கியத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாள் ஒழிய தன் சுகத்தை பத்தி ஒரு நாளும் சிந்தனை பண்றதே கிடையாது. தன் சுகத்தை பத்தி கவலைப்படவாத முதல் ஆச்சரணை இருக்கவும் முடியாது. அந்த மாதிரி இந்த சார்பவர் இவ்வளவு தூரம் இந்த சாஸ்திர விஷயம் தெரிஞ்சதுனால பக்தியில இந்த பக்தியை அவ்வளவு அழகா பிரவேசம் பண்ணதுனாலே சைத்தன்ய கிருபா கடாட்சத்தினாலையும் அவ்வளவு அழகா பேசினார். சைத்தன்ய மகாபிரபு ஒரு ஆலிங்கம் பண்ணியிருந்தார். உன்னிடத்துல எந்த விதமான தோஷமும் இல்லை, குற்றமும் இல்லை. அப்ப கூட சார்பவர் சொல்லார், முன்னாடி உமக்கே நான் அறிவுரை எல்லாம் சொன்னேன், ஒரு மட்டமான சன்னியாசி இடத்துல வாங்கிகள் வைராக்கியம் வேணும், தியாகம் வேணும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசுக்குள்ள சுய பச்சாதாபம் வரது, என்னை கண்டா எனக்கே வெறுப்பா இருக்கு, இப்படி பாவம் பண்ணிட்டு என்ன அபச்சாரம் என்ற மனசு கடந்து அடிச்சுக்கிறது, என்ன பண்ணட்டும் சொல்லுங்க, இந்த துக்கம் போகிறது வழி சொல்லுங்கன்னு. உடனே சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், நெருங்காத வரைக்கும் தான் வேற்றுமைகள், நெருங்கின பிறகு வேற்றுமை கிடையாது. சுத்தமான ஒரு பிரேம வந்து எடுக்கனா அதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சிகள்லாம் அதாவது நெருங்கியாச்சு, நல்ல நெருங்க பந்தம் வந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த குத்தம் குறைகள் பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் ஏதோ அது நீங்க இடத்துல நெருங்காத வரைக்கும், நான் உங்களிடத்துல நெருங்காத வரைக்கும் தனித்தனியா உனக்கு ஒரு வேற பாவம் எனக்கு ஒரு வேற பாவம், 2 பேருக்கு வெவ்வேறு சிந்தனை பொழுது பெருசா இருந்தது. 2 பேருக்கு ஒரே சிந்தனை கிருஷ்ண பக்தி கிருஷ்ண பிரேமைன்னு அதுல வந்த பிறகு இதெல்லாம் தானா மறந்து
எத்தனையோ விஷயங்கள் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனி பேத பாவங்கள்லாம் இருக்கு. ஆனா உத்தமமான கல்யாணம் ஆன பிறகு எல்லா பேதமும் போயிடுறது. தன்னுடையது உன்னுடையது என்னுடையதுன்னு ஒரு அபிமானம் வரும்பொழுது தானா எல்லா குற்றமும் மறைஞ்சு போயிடுறது இல்லையா? அன்பு பிராதான்யமா வரும்போது அந்த மாதிரி இப்ப அன்புதான் பிராதான்யம். இல்ல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னார். எப்படி இல்லாம சமாதானப்படுத்தினார். ஒரு வழியா அவர் சமாதானப்படுத்தி அனுப்பிட்டார். சார்பு அழுதுண்டே கிளம்பி போயிட்டார். இவர்கள் தான் கூட வந்துட்டே இருந்தார். எல்லையை தாண்டி வந்துட்டார். அவ்வளவு அழகா சைத்தன்ய மகாபிரபு கூடவே வந்தார். சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், இதுக்கு மேலே நீங்க வரப்படாது, எல்லாரும் இந்த இடத்துல இருந்து பக்தியையும் நாம சங்கீர்த்தனத்தையும் பரப்புங்கோ. ஏன் அழைச்சிட்டு போகலன்னு சொன்னா, நீராசலத்துல இப்போதுதான் இந்த பக்தி பிரவாகம் பொங்கி வழிய ஆரம்பிச்சு எல்லாருக்கும் நாம சங்கீர்த்தனுடைய பலம் புரிய ஆரம்பிச்சு. அதனால இவர்கள் அழைச்சிட்டு போயே ஆச்சுன்னா மற்றவாளுக்கு அப்பதான் புதுசு. அந்த புதுசா இருக்கிறவளுக்கு அவ்வளவு தூரம் பழக்கம் வராது. அவர்களெல்லாம் பழக்கப்பட்டது. அதனால இவ என்ன காரணத்தை கொண்டும் நாமஜபம் நிறுத்தமாக. அதனால இந்த ஜனங்கள் இத்தனை பேருக்கு நல்லது நடக்கும். சரியா சொல்லணும்னா சைத்தன்ய மகாபிரபுக்கு இவ 4 பேர் அழிச்சுட்டு போண்டா ரொம்ப சகாயமா தான் இருக்கும். உண்மையா சொன்னா 4 பேர் அழிச்சுட்டு போனா ஒரு சகாயமா தான் இருக்கும். இத்தனை அபவாதங்கள் எல்லாம் குத்தம் எல்லாம் சொன்னா கூட இவர்கள் 4 பேரை சைத்தன்ய மகாபிரபு கூட அழிச்சுட்டு போனா ரொம்ப சகாயமாத்தான் இருக்கும். ஆனா தன் சுகத்தை பத்தி கவலை கிடையாதான். இந்த ஜீவர்களை எப்படியாவது உத்தாரணம் பண்ணணும்னு ஒரு ஆசை. என்ன கவனிச்சு பாருங்க, ஒரு ஆச்சாரத்தை அடிமை ஆயிட்டோம், ஆச்சாரோட சிஷ்யன் ஆயிட்டோம், சிஷ்யம் ஆயாச்சுன்னா எல்லாத்தையும் விட்டு வந்து என் கூட உட்காந்துடு, எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லணும். சரியா சொல்லணும். சுயநலவாதிகள்ன்ற விஷயத்துல உன் கதையை பார்த்துக்கோ, நீ நன்னாரு, நீ சௌக்கியமாறு, அந்த இடத்துல நன்னாரு, நாமஜபம் பண்ணுன்னு சொல்றாங்கன்னா இந்த ஜீவ சுகம், இந்த ஜீவனை கொண்டு அவ குடும்பத்திற்கு அந்த 3 ஜீவனுடைய சுகம், அந்த 3 கொண்டு ஒரு 30, அந்த 30 கொண்டு ஒரு 300, 300 கொண்டு ஒரு 1000, 1000 கொண்டு ஒரு 10,000, 10,000 கொண்டு ஒரு லட்சம், லட்சத்தை கொண்டு ஒரு கோடி, கோடியை கொண்டு லோகம் முழுக்க. ஏன்னா ஒரு குடும்பத்தை இன்னொரு குடும்பத்துக்கு போகும். அந்த ஒரு குடும்பம்னு சொன்னா 4 பேர். அந்த குடும்பத்தோட சம்பந்தப்பட்ட சின்ன குடும்பம், பெரிய குடும்பம் எல்லாம் இருக்கு. சித்தப்பா குடும்பம், பெரியப்பா குடும்பம், மாமா குடும்பம், தங்க குடும்பம், அண்ணன் குடும்பம், எல்லா குடும்பம் தான். அந்த குடும்பத்துக்குள்ள இவ்வளவு கலைகள். ஒருத்தருக்கு இப்படி போக 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 எவ்வளவு தூரம் கடைசி வெங்கடாபுரியம்னா அந்த மூதாதையர்கள் வம்சம் வரைக்கும் போகுமா அந்த ஒருத்தர் மூலமா. அதனால என்ன பண்றா, எல்லாரும் அங்கங்க இருக்கிறோம், இதுதான் உன் தர்மம், இதுதான் உன் கர்மான்னு சொல்லி அடக்கி வச்சு லோகத்துக்கு ஹிதம் செய்வதற்காக தங்களுடைய சுகத்தையும் தங்களுடைய தேவைகளை கூட தியாகம் பண்றாங்க. நிஜமாக அத்தியாச்சரியமான தெய்வம். லோகத்தை எல்லாருக்கும் 2 ஏன் செலுத்துறோம்? ஒரு கத்ராவாளா பார்த்தோட நிச்சயம் ஏன் சிரிக்கிறோம்? நம்ம எவ்வளவு குப்பை கொடுக்கிறோம், அடுத்த நாள் கோச்சிக்காம இருக்கணும்னு சிரிக்கிறோம். ஒரு பிரயோஜனம் எதிர்பார்த்தோம், அவனிடத்துல பழகிறோம். நம்ம அவனால் நமக்கு ஒரு சகாயம் இன்னும் அதிகமாக நம்மளுக்கு ஒரு பிரேம வச்சிருக்கோம், ஒரு அன்பு வச்சிருக்கோம். ஆனா ஆச்சாரியன் அப்படி இல்லையா, எல்லாவற்றையும் நம்மளால புத்தியில சிந்தனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அவ எந்த விஷயத்தை எவ்வளவு தூரம் சிந்தனை பண்றா, யாருடைய துன்பத்தை எவ்வளவு தூரம் தான் தாங்கிறா, யாருடைய இன்பத்தை எவ்வளவு தூரம் அவர்கள் அனுபவிக்கிறாங்க, சத்தியமா அவ ஹிருதயத்துக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம். தன்னுடைய சிஷ்ய தவறு வந்தார்னா நிஜமாவே அவர்களை காட்டிலும் துன்பப்படக்கூடிய ஒரு ஆச்சாரியர் மட்டும் தான். நம்ம தான் தவறு பண்ண நமக்கு துக்கம் வரும். தப்பு பண்ணிட்டோமே மனசு கடந்து அடிச்சு, அதை விட கோடி மடங்கு ஒரு துக்கம் ஒரு ஆச்சாரியனோட வழி மாறுறதேன்னு ஒரு துக்கம் இருக்கு, சொல்லி மாறாது. வார்த்தையால சொல்ல முடியாது, சொன்னாலும் புரியாது. ஒரு லெவல் வரைக்கும், ஒரு எல்லை வரைக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் வழி. அதுக்கு மேல அந்த துன்பத்தை வார்த்தையில வர்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஜீவன் ஒரு படி மேல வசூல் ஜீவன் அனுபவிக்கும் ஆனந்தமா. நீ நாமஜபம் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி நடந்தது, அப்படியா சந்தோஷம். நீ நாமஜபம் முகத்தை பெருசா அற்புதமான ஒரு பாவம் எல்லாம் காண்பிக்க மாட்டான். ஆனா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அப்பாடா இதுக்கு இன்னைக்கு அனுபவம் கிடைச்சிருக்கு, அவனுக்கு இந்த மாதிரி இன்னொரு அனுபவம் கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த அனுபவத்தை இறுக்கி பிடிச்சா நல்லா இருக்குமே, இதுல இருந்து அப்படியே பகவான் அடையலான்ற ஆசைக்கு வந்தா நல்லா இருக்குமே, எப்படாப்ப அடையும் அடுத்த அனுபவத்துக்கு வா காத்துன்னு கிடக்க. ஜீவன் அன்னைக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிடுத்தோன்னு அது சொல்லிடும். உனக்கு அடுத்த அனுபவம் எப்ப கிடைக்கும், இந்த குழந்தை திரும்ப எப்ப விசேஷமா அதை அனுபவிக்கும், எப்ப நம்மிடத்துல சொல்லும்னு சொல்லி ஹிருதயத்துக்குள்ள அந்த குழந்தையுடைய ஒவ்வொரு நாளும் அதோடைய பக்தியும் நாம ஜபமும் சித்தமான பிரேமையும் வளரணும் 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 வளரணும். அவ பண்ற பிரார்த்தனை தான் இன்னி வரைக்கும் நமக்கெல்லாம் ஏதோ காலம் ஓடிந்து கிடக்கும். பக்திய குருக்கிட்ட அவ்வளவு சிரேஷ்டம். நிஜமா ஆதிகேசனால கூட சொல்ல முடியாது. நான் மட்டும் பக்தி தெரிஞ்ச வரைக்கும் குருஜி அம்மாவோட இருக்கிறதுனால, அந்த குருக்கிரத்தை அனுபவிச்சுருக்கிறதுனால சொல்றேன். பையன் குருவா இருந்து சொல்றது, இந்த பையன் சிஷ்யனா இருக்குதான் சொல்றேன். பூஜ்ய சிஷ்ய அம்மாவுடைய சிஷ்யன்ஸ தைரியத்துல உட்காந்து சொல்லுங்க.
அது பேருக்கு ஆச்சாரியன் உட்காந்து ஒரு நாளும் கதை பண்றது கிடையாது. அந்த குருஜி அம்மாவுடைய அந்த கருணை மடையில தலைச்சு 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 சில சந்தர்ப்பங்கள்ல சொல்லுவோம், அம்மா இன்னைக்கு அது புரிஞ்சிடுமா அப்படின்னு. ஏதாவது புரிஞ்சுதாடா, எனக்கு என்னைக்கு புரியும், நான் காத்துட்டு இருந்தேன்டா அம்மா சொல்லுவேன். ஏதான ஒரு விஷயம் ஒவ்வொரு நாளும் ஏதான அனுபவம் கிடைக்கும், ஏதாவது சொன்னா நீங்க புரிஞ்சுமா அப்படின்னு புரிஞ்சு கொடுத்தா பரவாயில்ல, கொஞ்சம் லேட்டு தான் இருந்தாலும் இப்பயாவது புரிஞ்சுடுங்க அப்படின்னு. இப்பயாவது புரிஞ்சு கொடுத்தா அது வரைக்கும் ஒரு சந்தோஷம் தான் எனக்கு அப்படிங்கிற ஆச்சாரிய அனுகிரகம். சரியா உத்தமமான சிஷ்யனா இருந்தால் ஐய புரியாது. சாதாரண காமியாத சிஷ்யனா இருந்தவரை உணர முடியாது. உத்தமமான சிஷ்யன் அப்பொழுது மட்டும்தான் இந்த ஆச்சாரியனுடைய ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு அசைவும் சரியா. அதனால ஆச்சாரியனுக்கும் தெரியும் உத்தமமான சிஷ்யனுடைய எண்ணம் என்ன, பாவம் என்ன நன்னா தெரியும். ஒரு சந்தர்ப்பத்துல அவ்வளவு அழகா ஒரு அரையர் சேவை நடந்துருக்கு ஸ்ரீரங்கத்துல. அரையர் சேவைன்னா பகவானுடைய பாசுரங்கள், ஆழ்வார்கள் பாசுரங்களை சொல்லி நாட்டியம் ஆடுவா பகவானுக்கு முன்னாடி. சுவாமி ராமானுஜர் பாசுரன் இருக்கார். அவ்வளவு அழகா கோபி ஒருத்தி பகவானத்துல கோச்சின்னு போறான்னு சொல்லும்படியே காலத்துக்கு போன்னு காட்டுற மாதிரி ஒரு அரையர் அபிநயிச்சுட்டார். திரும்பி அதே வார்த்தையை அதே வரியை திரும்ப சொல்லும் பொழுது இந்த கோபி முகத்தை அப்படி திருப்பின்றாலும், காலை தூக்கி போன்னு சொல்லலையா, அப்படி முகத்தை அப்படி திருப்பிட்டாலும் கொஞ்சம் வெக்க பண்ணி போட அப்படி முகத்தை திருப்பிட்டாலும். உடனே சுவாமி ராமானுஜர் எங்க கோவிந்தன் எங்க இருக்கா இங்க அப்படின்னு அடியேன்னு பின்னாடிங்க. உடனே எல்லாரும் என்ன ஆச்சு, நாங்க பாவம் மாறிடுச்சு, இவன் பண்ண கலாட்டாது. அது எப்படி இவன் பண்ண கலாட்டா அப்படின்னா, காலை தூக்கி என்ன போக்கியம் ஆஹா அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருப்பான். மாலாய் திறந்த நம்பியாச்சு. இந்த கோபிகள் இடத்துல காமம் இல்ல, டக்குன்னு ஒரு மனசு எல்லாருடைய மனசுல ஒரு காமம் வரது. கிருஷ்ண விஷயத்துக்கும் காமத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இது நீங்க கோபியா இருந்தா புரிஞ்சுக்க முடியும், கிருஷ்ணனா இருந்தா புரிஞ்சுக்க முடியும். காமனா இருந்தா சத்தியமா புரியாது, 1000 கோடி ஜென்மா இருந்தாலும் புரியாது. போக்கியமா உட்கார்ந்து இருப்போம், நம்ம பிரேமையில போய் பாருங்க, அப்பதான் புரியும். தயவு செய்து கிருஷ்ண விஷயத்தை காமம் ஒரு இடத்துல நடக்கூடாது. அதனால இவர் காலை தூக்காத அவன் உட்காந்துடுவான், முகத்தை திருப்பினாதான் பய போவான். அதுதான் சரியான தண்டனை அவனுக்கு அப்படின்னு சொன்ன முகம். அதுக்குள்ள ஒரு முகத்தை இப்படி இல்ல அப்படின்னு ஒரு பாசுரத்துல ஒரு வரிக்கு இப்படி காலை தூக்கி காட்டி அடுத்த வரி ஆரம்பிக்கவே ஒரு அரைவரை பார்த்து இப்படி இல்ல முகத்தை அப்படி திருப்பினா போதும் ஒரு செய்கை காட்ட, அதை பார்த்து உடனே ராமானுஜன் இது கோவிந்தன் சொல்லாம யாருக்கும் வராதுன்னு சொல்றாரு. இத்தனைக்கும் கோவிந்தர் சன்னியாசி. லௌகீகமான விஷயத்துல ஸ்ரீசுகம் என்னன்னு தெரிஞ்சிருந்தா ஒரு காலம் சொன்னாலும் சந்தோஷம் பண்ணலாம். இவருக்கு ஸ்ரீசுகம்னா என்னன்னே தெரியாது. இவரை கொண்டு சாந்தி முகூர்த்த அதில் உட்கார வச்சா விடிய ராமானுஜரோட பிரவச்சனம் வந்து வந்துட்டார். ராமானுஜர் பிறந்த கதையிலிருந்து வளர்ந்த கதையிலிருந்து அவர் நித்தியம் சந்தியாவந்தனோட கதையிலிருந்து அவர் நண்பனுக்கு அம்சம் பண்ற கதை வரைக்கும் எல்லாம் சொல்லி மணி 3 ஆச்சரியம் இருந்தா கிளம்புற கிளம்பி போயிட்டார். அவளுக்கு விடிய கதை கேட்டு ஆஹா எல்லாம் முடிஞ்சு போயிருந்து அவசியம் கதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டான்னு சொல்லி போயிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு வைராக்கியத்தால் ஆச்சாரனுக்கு தெரியுமா அந்த சிஷ்யனுடைய எண்ணம் என்ன, பாவம் என்ன ரொம்ப சரியாக தெரியுமா. அத்தனை சிரேஷ்டம், அவ்வளவு தூரம் வசதி நல்லா தெரியும். இப்படி ஒரு சிஷ்ய லட்சணம் வரும். அந்த மாதிரி எல்லாரும் கதறி அழகா கிளம்பிட்டார். சைத்தன்ய மகாபிரபு எல்லாரையும் அவ்வளவு சிரேஷ்டம், அவ்வளவு சிரேஷ்டம். எல்லாரும் வழி அனுப்பினதுக்கு மேல வரக்கூடாதுன்னு தன் சுகத்தை தாண்டி இந்த ஜீவர்களுடைய சுகம், அதற்காக தன்னுடைய சுகங்களை கூட தியாகம். ஏற்கனவே எல்லாத்தையும் தியாகம் பண்றது சந்நியாசம். சந்நியாசத்திலையும் கூட இருக்கிறவாளையும் தியாகம். ஒரு கிருஷ்ணதாஸ் இந்த நித்யானந்தருடைய கிருபையினால பிரார்த்தனையால ஏற்றினார். இந்த கிருஷ்ணதாசன் வேண்டான் இருக்காங்க. இந்த கிருஷ்ணதாஸ் ஒருத்தன் மட்டும் கையில தண்டத்தையும் கமண்டலத்தையும் எடுத்து இல்ல எனக்கு எது இல்ல எனக்கு எது இல்ல எனக்கு எதிரேன்னு போயிட்டு கிடக்க குரு பின்னாடி அப்பா எனக்கு இன்னும் என்ன இருக்கு, ஒரு கவலை இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு துன்பம் இல்லை, நம்மன் தமர் தலைகள் மீது கால் வச்சு நான் போயிடுவேன் அப்படின்னு நடந்து 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 போயிட்டு இருக்கான். நீலாச்சலம் கொஞ்சம் இல்லை நிறையவே அழுது. பிருந்தாவனத்திலேருந்து கண்ணன் கலந்தும் பொழுது பிருந்தாவனம் எந்த அழுது அழுததோ அதை காட்டிலும் ஒரு பெரிய அழுக நீலாச்சலத்துக்கு அழுக வந்து பூரி ஜெகநாத கஷேத்திரம். ஜெகநாதனும் என்னைக்கு சைத்தன்ய மகாபிரபு வருவார்னு காத்துண்டு கடந்தான்.
எப்படி ஸ்ரீரங்கத்தை விட்டு ராமானுஜர் கிளம்பும்போது எப்ப ராமானுஜர் திரும்ப வருவான்னு ரங்கன் காத்துண்டு கடந்தானோ அதுபோல காத்துண்டு கடந்தானாம் ஜெகநாதன். எல்லாரும் பிரியாவிடை கொடுத்தா நடந்து 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 போறான். இந்த கிருஷ்ணதாசன் இந்த ஒரு பாக்கியமான அந்தணன் மட்டும் சைத்தன்ய மகாபிரபுவோடைய பல தேசங்களை கடந்து போறான். நிறைய எழுந்த போனாலும் நாமஜம் ஒரு பாட்டு ஆடி பாடி குதிச்சுவா ஹரிபோல் 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 கத்துறான். சைத்தன்ய மகாபிரபு ரெண்டு கையோடு மேல தூக்கின தலையை அப்படி சாதி ஹரிபோல் ஹரே ராம் அப்படிங்குவார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. சைத்தன்ய மகாபிரபுனா ஒரு கை மேல வந்துடும். அதுதான் சைத்தன்ய மகாபிரபுடைய அழகு. எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றையும் மேலே செல்லும்படியான அத்தியாச்சரியமான ஒரு ஆச்சாரிய புருஷன். அந்த காவி வஸ்திரம், அந்த யவ்வன வயசு, அந்த நாம சங்கீதம் ஜனங்கள் அப்படி திரும்ப தலை திரும்ப இருக்கான யாருது